செல்ஃப் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸில் பார்ட் 4 எக்ஸசைஸில் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் வேர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கிற சம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் கொஷின் நம்பர் 1 3 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1 ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அருள் லிமிடெட். அருளுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் திஸ். நான் ஏற்கனவே அந்த ஃபார்மேட் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த ஃபார்மேட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்ணிட்டேன். ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் அதர் இன்கம் சேர்த்துட்டிங்கன்னா டோட்டல் ரெவன்யூ, அதோட எக்ஸ்பென்ஸ் லெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், டேக்ஸ் லெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இது கொடுத்த 2 வருஷத்துக்கு போடுங்க. 2 வருஷத்தையும் கம்பேர் பண்ணி இன்க்ரீஸாக டிக்ரீஸாங்கிறது அப்சல்யூட் டேர்மில் இன்க்ரீஸாக டிக்ரீஸுங்கிற நம்பர்ஸ் இங்கே போடுங்க. அதோடைய பர்சன்டேஜ் சேஞ்சஸ் லாஸ்ட் காலத்தில் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஸோ யூ கேன் ஈஸிலி ஹேண்டில் திஸ். So revenue from operations for the first is 50, 60, other income 10, 30, expenses 40 and 50. I am going to post that in this format. So revenue from operations in the first year in the 2015 and 16 அருளுக்காக போட்டிருக்கிறோம். exercise number 1 அருள். year வந்து first year 15, 16, second year 2016 and 17, right? So revenue from operations 50, 60 is the first year revenue, 50 here, 60 here. Other income வந்து 10,000 and 30,000, so 10,000, 30,000 here. ரெண்டு இன்கம் சேர்த்தால் total income which is 60 here and இங்கே வந்து 90,000 rupees we got it. And expenses வரும்போது 40 and 50, so first year 40, second year 50, 40 and 50. So from the total revenue, expenses deduct பண்ணா profit before tax கிடைச்சிடும் 20,000, இங்கே 40,000 rupees. Of course ப்ராஃபிட் நாட் கிவன். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணால் இங்கே ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் 10,000, இங்கே ஒரு 20,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளஸ் 20,000, இங்கே அல்டிமேட்டாக ரெண்டும் சேர்ந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளஸ் 30,000. உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ப்ளஸ் 10,000. அல்டிமேட் ப்ராஃபிட் வந்து 20லேருந்து 40 ஆயிருக்குன்னா ப்ளஸ் 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். லாஸ்ட் காலம் வந்து பர்சன்டேஜ் சொல்லணும். ஸோ பர்சன்டேஜ் சொல்லும்போது எவ்வளோ சேஞ்ச் ஆகுது டிவைட் பை த பேஸுங்கிறது கரண்ட் இயர் எடுத்துக்கணும். ஸோ 10 by 50 20%, ஸோ ப்ளஸ் 20%. அண்ட் 10 இருந்துச்சு 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 200% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் 200%. அண்ட் 60 வந்து 90 மாறி இருக்கு. மீன்ஸ் ஒரு 30 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 30 by 60 50% சேஞ்ச் ஆயிருக்கு. and 40 50 மாறி இருக்குன்னா 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 10 by 40 ஆல்மோஸ்ட் 25% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 25%. 20 எக்ஸாக்ட் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா 100% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பர்சன்டேஜ்லையும் போடலாம். தட்ஸ் how we can get the answer for the exercise number 1. so we got this. I hope so could not understand this one. 20, 200% and 30. The next one is 50%, 25%. so book answer is also correct. I am going to solve this second exercise now. எல்லா எக்ஸசைஸுக்கும் இதே ஃபார்மேட் தான். அதனால் ஃபார்மேட் ஒன்றும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். only I am going to change the values as per the required illustration, right? So for the exercise number 2 அருள் கிடையாது இப்போ இல்லையா. so exercise number 2 I am going to discuss. first one is over. exercise 2ல வரும்போது from the following particulars prepare comparative statement of பரணி லிமிடெட். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 2க்கு பரணிக்கு போட போகிறோம். பரணிக்கு, ரைட். ஃபர்ஸ்ட் இயர் 16, 17, செகண்ட் இயர் 17 and 18. ஸோ 2016, 17 ஒரு வருஷம் அண்ட் 2017, 18 இஸ் செகண்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் போட்டாச்சு. மொத்தம் 5 காலம்ஸ். ஃபர்ஸ்ட் காலம் இஸ் ஃபார் பர்டிகுலர், செகண்ட் காலம் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன், தேர்ட் காலம் இஸ் ஃபார் தி செகண்ட் இயர் இன்ஃபர்மேஷன், fourth column is for the increase and decrease in total value, last column increase and decrease, fifth column வந்து increase and decrease in percentage. So revenue from operation 30, 45, other income 4 and 6, expenses 10 and 15, income tax வந்து 30, 30 same இருக்கு. Let me work out here. And revenue from operations 30 and 45,000, first year 30, இது 45,000. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 15,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் போடும்போது 15 by 30,000 போட்டிங்கன்னா 50% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ். அண்ட் அதர் இன்கமில் வரும்போது 4, 6 ஆயிருக்கு. ஸோ 4,000 இருந்திருக்கு, இப்போ 6,000 மாறி இருக்குது. அப்போ 2,000 rupees வந்து அடிஷன். அப்போ 2,000 ஃப்ரம் 4,000 2,000 ஆயிருக்குன்னா 50% சேஞ்ச் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ரெண்டு சேர்த்திங்கன்னா total revenue which is 34,000 here. Here the value will be 51,000. 51,000. Here it will be 17,000. 17,000 changes from 34 அப்படின்னு சொன்னாக்க பர்சன்டேஜ் போட்டால் 50% சேஞ்ச் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்குறாங்க 10 and 15. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 10, செகண்ட் இயருக்கு 15. 10 and 15. சேஞ்ச் ஆனது 5. ஸோ ஐ மே ரைட் த வேல்யூ ஹியர் 5,000 rupees. 10லேருந்து 5 சேஞ்ச் ஆயிருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 50% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஹியர் இட்ஸ் 50%. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து லெஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ 24,000. ஹியர் 36,000. டோட்டல் சேஞ்ச் வந்து 12,000 rupees சேஞ்ச் ஆயிருக்கு. 24 வந்து 12 சேஞ்ச் ஆயிருக்குன்னா plus 50%. Plus 50%. Surprisingly, the answer here is all the values are 50%. Exactly 50% change ஆயிருக்கு. The second question. Exercise number 2 is over. Now I am going to solve the exercise number 3. Third question வரும்போது from the following particulars prepare income statement of Daniel. Danielக்கு prepare பண்ண போகிறோம். For the 2 years 2015, 16, 16, 17க்கு revenue from operations 40 and 50. Operating expenses வந்து 25,000 and 27,500 and income tax 30 இருக்கு. Again அந்த ஃபார்மேட் நான் சேஞ்ச் பண்ணாமல் அதிலே நான் ஃபிட் பண்ண போகிறேன். I am going to solve for the third exercise for Danielக்காக. ஓகே, ஸோ ஃபார்மேட் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆக போகிறதில்ல, அதனால் அந்த ஃபார்மேட் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு erase these items and then refit other items here. அவ்வளோதான், ஃபார்மேட் அதே தான். So we don't have any changes in the format. Okay, so these are the values I am going to, these are the lines I am going to redraft here. Okay, year வந்து 2015 and 16 for the first year, 15 and 16. 2016 and 17 is the year 2. Revenue from operations வந்து first year 40, second year 50. 40, 50. அப்போ இன்க்ரீஸ் ஆனது 10,000. பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து எவ்வளோ வருது? 10/40 சொன்னால் 25% இன்க்ரீஸ் இருக்குது, ப்ளஸ் 25%. அண்ட் ஆப்ரேட்டிங் இன்கம் எக்ஸ்பென்சஸ் வரும்போது இதில் அதர் இன்கம் இல்லை. அப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது? 25,000 இருக்குது. இங்கே 27,500 இருக்குது. அதாவது 2,500 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,500 ஃபார் 25,000 அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒன்றும் சேஞ்ச் இருக்காது, அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரெண்டு லைனை நீங்கள் எடுத்துடலாம் தேவையில்லைன்னா, ரைட். அண்ட் 40லேருந்து 25 லெஸ் பண்ணிட்டோம்னா 15,000 இஸ் தி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். 50லேருந்து 27,500 லெஸ் பண்ணிட்டோம்னா 22,500 இஸ் தி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஃபார் தி இயர் 2. அப்போ ஓவராலாக சேஞ்ச் ஆனது 7,500 which is nothing but 50% change. So we have changes in the profit before tax to the extent of 50% change ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 30% டேக்ஸ் ரேட் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். 30% சொன்னால் இதுக்கு 30% போட்டால் 4,500. இதுக்கு 30% போட்டிங்கன்னா 6,750 வருது. ஸோ ஆஃப்டர் திஸ் 10,500 இஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் இயர். இந்த கேஸில் வரும்போது 750 and 4 and 1 5 15,750 வருது. So we got 15,750. Tax எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? 2,250 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ 4,500லேருந்து 6,750 சேஞ்ச் ஆயிருக்குன்னா 50% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 10,500லேருந்து 15,750 மாறி இருக்குன்னா 5,250 சேஞ்ச் ஆயிருக்கு. 10,500லேருந்து 5,250 சேஞ்ச் ஆயிருக்குன்னா 50% சேஞ்ச் ஆயிருக்கு. I hope so you could not understand that. In this case, the last 3 elements are common. Such a way you can solve the comparative statements.